நம்ம இன்றைக்கி பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 மந்த் வரைக்கும் கூட சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஸ்நாக்காக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். இது நல்ல மொறுவாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பொட்டுக்கடலையை ஜலிச்சுக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு கடலை மாவும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி கப்பி எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம். வீட்டிலையே எப்படி அரிசி மாவு, கடலை மாவுலாம் தயார் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருட்களுமே ஹோம்மேட் அரிசி மாவு, ஹோம்மேட் கடலை மாவு தான். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது 1/4 கிலோ அளவு பச்சரிசி மாவு இருக்கும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் ஓமம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஓமத்தை கையில் வச்சு இது போல் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு டைம் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதையும் இது போல் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மாவோட எல்லா பகுதியிலையும் படுறதளவுக்கு நல்லா இது போல் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே பிரெட் க்ரம்ஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நீங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு ஷேப்புக்கு வந்து இது ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இப்போ கரெக்டான அளவு பட்டர் சேர்த்துருக்கோன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து ஷேப் எடுக்கணும். அப்போ தான் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பட்டர் முறுக்கு நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு முறுமுறுப்போடு இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு முறுக்கு மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா முறுக்கு வந்து நம்ம பொரிக்கும் போது அதிகமாக எண்ணெய் குடிக்கும். அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா முறுக்கு ரொம்ப வந்து நொறுங்கி போகிற மாதிரி இருக்கும் நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறமா. மாவு நீங்கள் தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு முறுக்கு மாவு தயாராகிருச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம முறுக்கு உரலில் வச்சு ஃபில் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு எடுத்துக்கோங்க. மீத இருக்க மாவை ஒரு ஈர துணி வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். பொதுவாக பட்டர் முறுக்கு ஸ்டார் போல் தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய தேன்குழல் அச்சில் கூட பண்ணலாம். இப்போ நம்ம முறுக்கு உரலில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ முறுக்கு உரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பிழியலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கு பிழிய ஆரம்பிங்க. பாருங்கள், இந்த மாதிரி. பட்டர் முறுக்கு வந்து முறுக்கு ஷேப்பில் இருக்காது, இந்த மாதிரி காராச்சேவ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது போல் பண்ணிக்கோங்க. லேசாக பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. முறுக்குகளை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு இந்த எண்ணெயோட சலசலப்பெலாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா முறுக்கை வெளியில் எடுத்துருங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நிறைய நுரை வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் இல்லாமல் எண்ணெய் நல்லா தெளிவாயிரும். அப்போ முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
இடையிடையில் 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்ல பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கிட்டு நல்ல தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். பார்க்கும்போதே தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு முறுக்கில். அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் தெரியுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் முறுக்கு தயார் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்ததுன்னா முறுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். நான் சொல்லியிருக்க அளவில் அப்படியே பண்ணுங்கள். இப்போ நான் இன்னொரு மெத்தடில் பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இது போல் ரவுண்ட் ஷேப்பில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக உடச்சி கூட நீங்கள் வச்சிடலாம். அப்படியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். நான் ஆரம்பத்தில் செஞ்சு காமிச்சது சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துருந்தேன். அதுவும் ஈஸியான மெத்தடு, இதுவும் ஈஸியான மெத்தட். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுபடி நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய முறுக்கு ஷேப்க்கு பிழிஞ்சதுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக பட்டர் முறுக்கு ஷேப்க்கு உடச்சி வச்சுருங்க. அப்போ பெர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியத்தில் ஃப்ளேவருக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை பொரித்து சேர்த்துருங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். அவ்வளோதான், நல்ல மொறுமொருவான ரொம்ப டேஸ்டியான பேக்கரி சுவையில் பட்டர் முறுக்கு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி முறுக்கை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் நமத்து போகாமல் இருக்கும். இது நீங்கள் டீ டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டர் முறுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.